திருச்சபையில கொஞ்சம் கொஞ்சம் ஜபத்துக்கு தொடங்கும் பொழுது, கொஞ்சம் இறைவார்த்தை படிக்க தொடங்கும் பொழுது, கொஞ்சம் எல்லாம் கடவுளை அறிந்து கொள்ள தொடங்கும் பொழுது ஒரு சிலரு வசனம் 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 என்று சொல்லி டிவியிலும் யூடியூபிலும் இன்டர்நெட்டிலும் தேடி 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 பல பல தப்பற கொள்கைகளை கேட்டு 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 மூளை குழம்பி போயிருக்கிற உலகம் இது. நிறைய மூளை குழம்பி போயிருச்சு நிறைய பேருக்கு. நிறைய கன்ஃபியூஷன், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியாத ஒரு காலம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது அவன் சொல்றது உண்மைன்னு தோணும். அப்படிப்பட்ட குழம்பி போய காலம். வேலையாட்கள் வந்து எஜமானன் கிட்ட கேள்வி கேட்டாங்க. மத்திய 13:27, எஜமானனே நீ நிலத்தில் நல்ல விதைகள் தானே விதைத்தாய், அப்படின்னாக்கா களைகள் வந்தது எவ்வாறு? எஜமானன் சொல்வார், அது பகைவனுடைய வேலை, அது எதிரியினுடைய வேலை, அது சாத்தானுடைய வேலை. எது? விதைகள் விதைத்த இடத்துல களைகள் விதைப்பது சாத்தானுடைய வேலை. என்ன அர்த்தம்? சாத்தான் எப்பொழுதுமே கடவுள் சொன்னதுக்கு ஜஸ்ட் உல்டா சொல்லி கொடுக்கிறது சாத்தானுடைய வேலை. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளு கிட்ட சாத்தான் சொன்னான், தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனி உண்ணக்கூடாது, உண்டால் நீ சாவாய். தொடக்கத்தில் 3:3 ஏவாள் சொல்றாங்க, தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனி உண்டால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொல்லியிருக்கிறாங்க. 4வது வசனத்தில் சாத்தான் சொல்றாரு, நீங்க சாக மாட்டீங்க. இங்க சாவீர்கள் என்று சொன்னதுக்கு ஜஸ்ட் உல்டா சாத்தான் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க சாக மாட்டீங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய சதையை உண்டால் ஒழிய என் ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். சாத்தா என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இது சதையும் கிடையாது ரத்தம் கிடையாது, வெறும் கோதுமை அப்புங்க, வெறும் திராட்சை ரசங்க, இதுல நிலைவாழ்வுன்னு கிடையாது, வசனத்தில் தான் நிலைவாழ்வு. முடிஞ்சு போச்சா? ஏன் சாத்தானுக்கு இந்த பலிபீடத்தின் மீது, பலிப்பொருட்களின் மீது, அப்பத்தின் மீது, ரசத்தின் மீது இவ்வளவு கோபம்? காரணம் உங்களுக்கு தெரியுமா? காரணம், கல்வாரி மலையில இயேசு கிறிஸ்து பலி செலுத்தி சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் தான் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டது. சாத்தானை தோற்கடிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய போர்க்கருவி பலிதான். கல்வாரி மலையில் உள்ள பலி. இந்த பலி எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் பலிபீடம் உண்டோ, எங்கெல்லாம் பலிப்பொருட்கள் உண்டோ, எங்கெல்லாம் இறைப்பிரசனம் நிரம்புகிறதோ அது சாத்தானுக்கு விரலி பிடிக்கும். அதனால அவன் பலிபீடத்துக்கு எதிராக, நற்கரணைக்கு எதிராக எல்லா தப்பற கொள்கைகளும் பரப்ப தொடங்குவான். அதனால தானே இன்னைக்கு நிறைய சபைகளை நீங்க பார்த்திருப்பீங்களே, பலிபீடம் போயிருச்சு, என்ன இருக்குது? பிரசங்க பீடம் இருக்குது. முன்னாடியே கீபோர்டு வச்சிருப்பாங்க, கிட்டார் இருக்கும், ட்ரம்ஸ் இருக்கும், ராக் மியூசிக் இருக்கும். ஆனா அங்க பலியோ பலிபீடம் இருக்காது. சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம்.